ஓம் சாந்தி 13/6/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் நீங்கள் ஆத்மா, நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலமாக தான் பாவங்கள் அழியும் என்ற இந்த மந்திரத்தை நன்றாக புரிய வைத்து உறுதியாக்குங்கள். கேள்வி: இப்பொழுது நீங்கள் எந்த உண்மையான சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: இந்த பாரதம் எது தூய்மையற்றதாக ஆகியிருக்கிறதோ அதனை தூய்மையாக ஆக்குவது, இதுதான் உண்மையான சேவையாகும். நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கிறீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். நாங்கள் ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறோம். அதன் மூலம் பாரதம் இரட்டை கிரீடமுடையதாக ஆகிவிடும் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். பாரதத்தில் அமைதி மற்றும் சுகம் என்ன இருந்ததோ அதனை நாங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஓம் சாந்தி. முதல் பாடம் என்னவென்றால், குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அதாவது மன்மனாபவ என்பதாகும். இது சம்ஸ்கிருத வார்த்தையாகும். அதாவது நம்முடைய முதல் பாடமே என்ன? நான் ஆத்மா என்று உணர்வது. எப்போ ஆத்மான்னு உணர்றோமோ அப்போதான் பரமாத்மாவை நினைக்க முடியும், மன்மனாபவ நிலையில இருக்க முடியும். மன்மனாபவ அப்படின்றது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. அப்படியே மன்மனாபவனை யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஆகையில பாபா தெளிவாக புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் யார் வந்தாலும் அவர்களை சிவபாபாவின் சித்திரத்திற்கு முன்பு அழைத்து செல்ல வேண்டும், மற்ற சித்திரங்களின் முன்பு அல்ல. முதலில் தந்தையின் சித்திரத்திற்கு முன்பு அழைத்து சென்று தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுவதாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சிவபாபா சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கிறார், சுப்ரீம் ஆசிரியராகவும் இருக்கிறார், சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார் என்று அனைவருக்கும் இந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். இங்கிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். இவர் எல்லையற்ற தந்தையாவார். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய படகு கரை சேர்ந்து விடும். இப்படி நினைவு செய்து தூய்மையான உலகத்திற்கு சென்று சேர்ந்துவிட வேண்டும். அதாவது மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது பாபா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இவர் எல்லையற்ற தந்தை. அவரை நீங்க நினைச்சீங்கன்னா உங்க படகு, அதாவது வாழ்க்கை என்ற படகு கரை சேர்ந்துடும். அப்படியே நினைவு செய்துட்டே இருந்தோம் அப்படின்னா தூய்மையான உலகத்திற்கு சென்று சேர்ந்துடுவோம் அப்படின்றது புரிய வைங்க. அது எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் துக்கம் அசாந்தி நிறைய இருக்கிறதுனால ஒரு நல்ல உலகத்துக்கு போகணும்னு விரும்புவாங்க இல்லையா? இப்படி யுக்தியாக நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்றார். முதலில் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். இதை பற்றி தான் புரிய வைக்க வேண்டும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே செல்வந்தர்கள் ஆகணுன்ற ஆசை இருக்கு இல்லையா? ஆகையில இப்படியும் நீங்க புரிய வைக்கலாம் அப்படின்றார். தந்தையின் அறிமுகம் கொடுப்பதில் 5 நிமிடங்கள் ஆனாலும் சரி, அந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. அதாவது கண்காட்சிகளில் அது கூட்டம் அதிகமாக இருக்குன்னா வேகமாக சொல்லுவோம், ஷார்ட்டாக சொல்லி அடுத்த படத்துக்கு அனுப்பிடுவோம். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கார், சிவபாபானுடைய படத்திற்கு முன்பு வரும்போது அப்படி செய்யாதீங்க. 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லை, அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது அப்படின்றார். தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். பிறகு இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது படைப்பின் ஞானமாகும். மசாலாவை அரைத்து நைஸாக ஆக்குகிறார்கள் அல்லவா? மசாலா அரைக்கும் போது எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த காலத்தில் அம்மியில் அரைப்பாங்க, நைஸாக அரைப்பாங்க. அதுபோல் ஞானத்தை நல்லா சிந்தனை செய்து
நன்றாக புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாருங்க பாபா. நீங்கள் ஈஸ்வரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஆகவே ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் நல்ல முறையில் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். ஏனென்றால் தந்தையை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் அனைவரும் ஏழைகளாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் நினைவை ஏற்படுத்தினால் அதில் குழந்தைகளாகிய உங்களுக்கும் நன்மை இருக்கிறது. நீங்களும் மன்மனாபவ நிலையில் இருப்பீர்கள். பாபாவை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, பாபாவை நினையுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிந்தனை எங்கே இருக்கும்? நீங்கள் பாபா நினைவில் இருந்து தானே சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால மற்றவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கும் நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் தூதுவர்கள். எனவே தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார் என்று அறிந்த மனிதர் ஒருவர் கூட இல்லை. தந்தையின் அறிமுகத்தை கேட்பதின் மூலம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். என் ஒருவனை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்பது பகவானின் மகா வாக்கியமாகும். தந்தை எல்லையற்ற ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருக்கிறார். ஹே பதித்த பாவனரே, எங்களை தூய்மையாக்கி இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள். அவர்கள் உலகாய வழிகாட்டிகள், இவர் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார். சில நேரங்களில் குழந்தைகள் அதிகாலையில் வந்து அமர்கின்ற பொழுது அவசியம் களைப்பாக இருப்பதை பாபா பார்க்கிறார். இது சகஜ மார்க்கமாகும். ஆகையால் பிடிவாதமாக அமரக்கூடாது. நடந்து கொண்டே கூட மிகுந்த ஆர்வத்துடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். உள்ளுக்குள் பாபா பாபா என்ற மகிழ்ச்சி பொங்கி எழ வேண்டும். நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்பவர்களுக்கு பொங்கி எழும். புத்தி வேறு ஏதாவது விஷயங்களை நினைக்கிறது என்றால் அவற்றை நீக்கிவிட வேண்டும். தந்தையின் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாபா நமக்கு சத்கதி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது முதலில் புத்தியில் இருக்க வேண்டும். சாந்தி தாமம், சுகதாமம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதையும் புரிய வைத்திருக்கிறார். சாந்தி தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கின்றது. அது இனிமையான அமைதியான வீடாகும். டவர் ஆஃப் சைலன்ஸ், அதாவது சைலன்ஸின் சிகரமாகும். அதை இந்த கண்களினால் யாரும் பார்க்க முடியாது, ஆனால் புரிந்து கொள்ள முடியும். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இதில் குழப்பமடைய கூடாது. அவர் நிராகாரர், இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் மன்மனாபவ நிலையில் இருங்கள் என்று இவர் மூலமாக அடிக்கடி நினைவுபடுத்துகிறார். நீங்கள் அனைவருக்கும் உபகாரம் செய்கிறீர்கள். உணவு சமைக்கக்கூடியவர்களுக்கும் சிவபாபாவை நினைவு செய்து உணவு சமைத்தால் சாப்பிடுபவர்களின் புத்தி தூய்மையாகிவிடும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதாவது நீங்களும் ஒரு சிவபாபாவின் நினைவில் இருக்கணும், மற்றவங்களுக்கும் ஞாபகப்படுத்தணும். கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே செய்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருவர் போய் சிவபாபா நினைவில் சமையுங்க, அப்போதான் சாப்பிட்றவங்களுடைய புத்தியும் தூய்மையாயிடும் அப்படின்னு சொன்னால், தன்மையாக சொன்னால், அப்போ அந்த வாயுமண்டலம் மாறிடும் இல்லையா? அதனால நீங்கள் உபகாரமும் செய்கிறீங்க அப்படின்றார். நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உபகாரம் செய்துக்கிறீங்க, மற்றவங்களுக்கு சிவபாபானுடைய நினைவை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உபகாரம் செய்கிறீங்க. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நேரத்தில் நினைவு செய்கிறார்கள். சிலர் அரை மணி நேரம் அமர்கிறார்கள், சிலர் 10 நிமிடம் அமர்கிறார்கள். நல்லது, 5 நிமிடம் கூட அன்பாக தந்தையை நினைவு செய்தால் ராஜ்யத்திற்கு வந்து விடுவீர்கள். அதுக்காக நம்ம பாபாவே சொல்லிட்டாரு,
5 நிமிஷம் நினைச்சாலும் போதும், ராஜ்யத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த கான்டெக்ஸ்ட்ல பாபா சொல்லலை. நினைக்கணும், 1/2 மணி நேரம் நினைக்கணும், எல்லாராலையும் நினைக்க முடியல அப்படின்னா 10 நிமிஷமாவது நினைங்க. எவ்வளோ நேரம் நினைப்பீங்கன்றது முக்கியம் இல்லை. 5 நிமிஷம் நினைச்சாலும் நல்ல அன்பாக தந்தையை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ராஜ்யத்திற்கு வந்துருவீங்க அப்படின்றார். இப்பொழுது எதையெல்லாம் படித்தீர்களோ அவற்றை மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அது மட்டும்தான் கூடவே வரப்போகிறது, வேறு எதுவும் வராது. இது தந்தையின் படிப்பு. இதுதான் கூட வரக்கூடிய படிப்பு. அதற்காக தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு முழு நாள் இந்த பாயிண்ட்னுடைய நினைவில் மகிழ்ச்சியாக இருக்கணும். கூடவே வரக்கூடிய படிப்பு, இது தந்தையின் படிப்பு, வேறு எதுவும் கூட வராது, வரப்போறதில்லை, இது மட்டும்தான் வரப்போகிறது அப்படின்னு அந்த சந்தோஷத்துல இருந்து அதற்காக முயற்சி செய்யணும். சின்ன சின்ன குழந்தைகளையும் குறைவாக நினைத்து விடாதீர்கள். எந்த அளவிற்கு சிறியவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களால் பெயரை அதிகமாக வெளிப்படுத்த முடியும். சின்ன குழந்தைகள் என்னமா ஞானம் பேசுது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, நின்று அந்த அர்த்தத்துல சொல்றார். சின்ன சின்ன குழந்தைகள் அமர்ந்து பெரிய பெரிய வயதானவர்களுக்கு புரிய வைக்கும் போது அதிசயம் செய்து காண்பிப்பார்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிச்சை போடுகிறீர்கள். தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள் என்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிச்சை போடுகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்கு உள்ளுக்குள் பாபா பாபா என்பது பொங்கி வர வேண்டும். பிடிவாதமாக அல்ல, ஆர்வத்துடன் போகும் போதும் வரும்போதும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். புத்தியை நாலாபுறங்களிலிருந்தும் நீக்கி ஒருவரிடத்தில் ஈடுபடுத்த வேண்டும். 2வது பாயிண்ட், எப்படி தந்தை அன்பு கடலாக இருக்கிறாரோ அதேபோல் தந்தைக்கு சமமாக அன்பு கடல் ஆக வேண்டும். அனைவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். மேலும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். வரதானம். அமைதி சக்தியின் சாதனங்கள் மூலம் உலகத்தை அமைதியாக ஆக்கக்கூடிய ஆன்மீக ஆயுதங்கள் உடையவர் ஆகுங்கள். அமைதி சக்திக்கான ஆயுதங்கள் சுப சங்கல்பம், சுப பாவனை மற்றும் கண்களின் பாஷை ஆகும். எப்படி வாய்மொழியின் மூலம் பாபா மற்றும் படைப்பின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்களோ அதே போன்று அமைதி சக்தியின் ஆதாரத்தில் கண்களின் மொழியின் மூலமாக தந்தையின் அனுபவத்தை செய்விக்க முடியும். ஸ்தூல சேவைக்கான சாதனங்களை விட அமைதி சக்தி மிகவும் உயர்ந்ததாகும். ஆன்மீக சேனையின் விசேஷ ஆயுதம் இதுதான். இந்த ஆயுதத்தின் மூலமாக அசாந்தியான உலகத்தை சாந்தமாக்க முடியும். ஸ்லோகன். தடையற்றவர்களாக இருப்பது மற்றும் பிறரை தடையற்றவர்களாக ஆக்குவது, இதுதான் உண்மையான சேவையின் நிரூபணமாகும். இன்றைய அவ்யக்த சமிகை. நீங்கள் அனைவரும் உங்களுடைய பிராப்தியின் ஆதாரத்தில், நினைவின் ஆதாரத்தில் அனுபவியாகி மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க வேண்டும். இதுதான் உண்மையான சகஜ ராஜயோகம் அல்லது கர்மயோகத்தின் விளக்கமாகும். தனக்காக அமைதியினுடைய சக்தியினுடைய அனுபவம் செய்வது இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. ஆனால் தன்னுடைய நினைவின் சக்தி மூலமாக இப்போது உலகத்தில்
வைப்ரேஷன்ஸ் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அப்போதுதான் நம்பர் 1 சகஜ யோகி, கர்ம யோகி என்று சொல்ல முடியும். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தூய்மை துலங்கி நிற்க தினம் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். வீணேரம் போக்கிடாமல் என்றும் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. தயவான குணத்தை பெருக்கி அன்போடு நினைவு செய்வோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம்